Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரீவியஸ் இயர் நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர் தான் இது. மாடல் கொஷின் பேப்பர். இது மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக தரலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரையாச்சும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் 5 கொஷின் பேப்பர், மேக்ஸிமம் 10. சரிங்களா? உங்களால் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு ப்ரோவர்பே இருக்குது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக உங்களோட ப்ராக்டிஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. டெய்லி காமர்ஸ் கொடுத்துருக்கோம், அக்கௌண்டன்சி கொடுத்துருக்கோம், எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கோம். இது போக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 1 மார்க்ஸ். எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களா, அடுத்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இல்லை, யூனிட் பை யூனிட் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் எந்த காரணத்தை கொண்டும் அதில் நம்ம சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் அது ஃபுல்லாகவே தரோவாக இருக்கேன் மேம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 90க்கு அபவ் 80 எடுக்கலாம். சரிங்களா? ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது நம்ம ஓகே இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 1 மார்க்ஸ் நம்ம 20 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். 20ல் இன்டீரியர் கொஷின் கேட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 18 மார்க்குக்கு இப்போது நம்ம ரெடியாக இருக்கோம். ஓகே ஃபைன். தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தோன்னா ஓகே 70 to 80 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ரிமைனிங் ஃபைனலாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஓவரால் 90 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் நான் எப்போவுமே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே 1 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் 1 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் 1 மார்க்ஸ். அதே மாதிரி டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட். நம்ம 1 மார்க்ஸ்ன்னும் போது டீட்டெயிலாம் படிக்கிற அளவுக்கு பேராகிராஃபாக நம்ம படிக்க தேவையில்லை. என்ன கீ பாயிண்ட், இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட் மட்டும்தான் 1 மார்க்கில் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைமிங்கும் கம்மி தான். அதே மாதிரி நம்ம ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும், அதே மனசில் பதிஞ்சிரும். ஏன்னா இதுக்கு இதுனா இப்படி அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பேராகிராஃப்னா கூட அது ஹெட்டிங், அதுக்குள்ளே என்ன கான்செப்ட், திஸ் தட்டுன்னு சொல்லிட்டு நிறைய போகும். ஆனால் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இல்லை. அதனால் கண்டிப்பாக 1 மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். டைமிங்கும் ரொம்ப கம்மி. நம்மளோட ஓவரால் மார்க்ஸில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? இந்த 20 மார்க்ஸுன்றது நம்மளோட ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் இருக்குது இல்லையா, உங்களோட ஓவரால் மார்க்ஸில் கண்டிப்பாக இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். 21 மார்க்ஸில் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன இருக்கணும்னா 20 out of 20 ஸ்கோர் பண்ணுறதா இருக்கணும். மேம் இன்டீரியர் கொஷின்லாம் நான் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, அட்லீஸ்ட் நான் 18 ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்ற உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஐ எம் ரெடி டு கெட் 20 out of 20. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு சேலஞ்சை எடுத்துக்கோங்க. எனக்கு 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வரும். ஓகே, அந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஷின். இதில் கொஷின் நம்பர் 30 கம்பல்சரி கொஷின். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ முடித்தவங்க இதை டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களோட ஓவரால் மார்க்ஸ் என்ன, டெஸ்ட்டுனா ரிட்டன் டெஸ்ட்டு வேண்டாம், ஓரல் டெஸ்ட். நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது செப்டம்பர் 10 ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். அதனால் நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓரல் டெஸ்ட் எழுதிட்டு உங்களோட மார்க்ஸ் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எனி 2 பேசிஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், டிஃபைன் புக் கீப்பிங், வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அடுத்து 24th பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் சிங்கிள் காலம் கேஷ் புக். நெக்ஸ்ட் 25 இதில் 30th கம்பல்சரி கொஷின். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வித்தவுட் சாய்ஸ்லேயே கூட அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் எதெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் ஃபுல்லாக தரோம் மேம், ஐ எம் ஃபுல் தரோ இன் தட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஃபுல் மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம். நான் சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டிருக்காங்க, அந்த மாதிரியான சில பாசிபிலிட்டிஸ்னால லேக் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் ஃபுல் மார்க்ஸ்ன்னு சொல்லலை. சரிங்களா? பட் நீங்கள் அதை படிச்சிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆன்சர் எனி 7 கொஷின்.
Question number 40 is compulsory. ஸோ இதில் நமக்கு வந்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 2 மார்க்ஸில் சொல்கிறேன் நான். 27 பார்த்தீங்கன்னா மென்ஷன் த சப்சிடரி புக்ஸ் in which the following transactions are recorded இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் 30th மட்டும் நம்ம சாய்ஸில் விட முடியாது. ஸோ ரிமைனிங் எல்லாம் நீங்கள் எது தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிடலாம். ஆன்சர் இனி 7 கொஷின். கொஷின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி கொஷின். இது 3 மார்க் கொஷின். Difference between bookkeeping and accounting, any 3 golden rules of double entry accounting system, இது very important நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து explain about contra entry with examples கொடுத்துருக்காங்க. 34 கொடுத்துருக்காங்க. and then 35 பார்த்தீங்கன்னா enter the following transactions in a simple cash book of Kunal, இது 36. அடுத்து 37 journalize கொடுத்துருக்காங்க. journalize the following transactions and post them into a ledger on May 20, 2018. இந்த question. 38 பார்த்தீங்கன்னா state whether the following account should be placed in the debit or the credit column of the trial balance. next 39 ஒரு question. 40s உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஓவர் ரைட்டிங் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா. அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின். 7 into 5 35 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஷின்ஸில் என்னென்னா இன்டர்னல் சாய்ஸ் திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி. 41ல் A or B give journal entries for the following transaction and post them to cash account and sales account 2017 கொடுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க. or bring out the differences between cash discount and trade discount. ஸோ மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்னு வரக்கூடிய கொஷின் இருக்கா, அதை மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. அது எந்த கிளாஸாக இருந்தாலும் அப் டு 6th இருக்கட்டும், 7th 8th 9th 10th +1 and then 12th அப் டு 12th வரைக்குமே சொல்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்விஷ் இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின் வந்ததுன்னா கம்பல்சரி அதிலேருந்து ஒரு கொஷினாவது கேட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னாக இருக்கக்கூடிய கொஷினை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 2 மார்க்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ ஜஸ்ட் பிஃபோர் நம்ம பார்த்தோம். அதனால் அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் வருதா எந்த லெசன்ஸில் இருந்தாலும் அந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சிருங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணலைன்னா கூட அதை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். டிஸ்டிங்விஷ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் அந்த மாதிரி வரக்கூடிய கொஷின் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 42ல் A பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் என்ட்ரு த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் இன் அ கேஷ் புக் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. 42ல் A or B. அண்ட் தென் 43 பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பேங்க் ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா அண்ட் ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு கொடுத்துருக்காங்க. இதில் இது நீங்கள் அட்டன் தெரிஞ்சதுன்னா இதை அட்டன் பண்ணலாம். ஆர் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் நான் இப்போ தான் சொன்னேன் டிஸ்டிங்விஷ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷினை மிஸ் பண்ணாதீங்கன்னு. சி அகெயின் ஒன் மோர் 5 மார்க் கொஷின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். சரிங்களா. அதனால் எப்போவுமே எந்த லெசன்ஸில் அப்கமிங் லெசன்ஸில் கூட சொல்கிறேன், ஹாஃப் எலிக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு டிஃப்ரென்ஷியேட்னு ஒரு லெசனில் பார்க்குறீங்களா மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பார்க்குறீங்களா மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட், டிஃப்ரென்ஸ், டிஸ்டிங்விஷ் இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஓகேங்களா. அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர அது வந்து மீனிங் வந்து ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 44 பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன் த அக்கௌண்டிங்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் த ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்பியர்ட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் குமரன் ஆன் April 2017 கொடுத்துருக்காங்க. 44 கொஷின். இதுவும் இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 45 ப்ரிப்பேர் நெசசரி சப்சிடரி புக்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் நிரஞ்சன் அண்ட் ஆல்சோ சச்சின் அக்கௌண்ட் அண்ட் முஹில் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் February 2017. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான கொஷின் பேப்பரை வந்து சாட்டர்டே சண்டேஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதாவது ஒர்க்கிங் டேஸ் இல்லாமல் லீவ் ஹாலிடேஸ் வருது இல்லையா, இப்போ வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வந்ததுன்னா அந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லையா சண்டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய, இப்போ அக்கௌண்டன்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், எக்கனாமிக்ஸில் நம்ம ஓரல் டெஸ்ட் எழுதலாம், ரிட்டனாக எழுதக்கூடியது சண்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எத்தனை கொஷின் பேப்பர் கேதர் பண்ண முடியுமோ அத்தனை கொஷின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள். மினிமம் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரையாவது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க.
அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி நீங்களே அனலைஸ் பண்ணி எங்கே வந்து தப்பு பண்ணுறோம், எந்த கொஷின் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி நம்ம இந்த கொஷின் பாதியில் நிற்கிறோம், நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, எந்த லெசன் அப்படின்றதெல்லாம் கூட உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா வரும். இதெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். சரிங்களா? நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 46ல் பி ஒரு கொஷின், அண்ட் தென் 47ல் ஏ பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆர் என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் ஆஃப் மனோகர் ஹூ இஸ் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? இந்த கொஷின் ஸோ எது கிளியராக தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டோனாலே அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். அதனால் மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களையே ரிலாக்ஸாக வச்சுட்டு சம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.